அனைத்து தென்னை விவசாயிகளுக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எந்த ரகத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து நம்ம நர்சரியில் வந்து நம்மகிட்ட வந்து இருக்கிற இந்த குட்டை ரகமான பழ செடிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்குற மாதிரி பட்டால் நம்ம குட்டை ரகத்துக்குள்ள நம்ம அந்த பழ ரகங்கள் என்னென்ன பழ ரகங்கள் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்குற ரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பங்கனப்பள்ளியில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 6-7 அடி ஹைட் இருக்கும். இந்த பாருங்கள், இப்போவே பார்த்திங்கன்னா மாங்காய் வந்து இதில் எல்லாம் மேக்ஸிமம்லாம் இதில் இந்த மாங்காய் வர கீழே விழுந்துச்சு. நிறைய இதில் வந்து பெரிய பெரிய காயாட்டே வந்து காய்ச்சிருக்குது. அதாவது இது ஒரு ஹோம் மேக் சின்ன செடி தான், நம்ம வீட்டில் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன செடி ரகம் தான். ஆனால் அதிலே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் காய் எப்படி கிடக்குது. நம்ம கீழே உட்காந்து நம்ம மர செடி பார்த்திங்களா, செடி வந்து ஒரு 5 அடி தான் இருக்கும், சின்ன செடி. இப்போ அதிலே பார்த்திங்கன்னா பங்கனப்பள்ளி பார்த்திங்கன்னா நிறைய இதில் ஒரு 10 மாமரத்துட்டு இதில் காய் கிடக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டங்கள்லேயும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம பெரிய மரங்களாட்டம் இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒற்றகம் தான். இதெல்லாம் வந்து நம்ம பெரிய அளவில் வந்து மரங்களாட்டெலாம் பார்த்திங்கன்னா சின்ன மூடு தான், இதிலே சின்ன கவர்லேயே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து காயெல்லாம் காய்ச்சி கிடக்குது. இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல் முழுக்க ஒற்றகம். இப்போ அடுத்த ரகம் பார்த்திங்கன்னா செங்கவர்க்கை. இதிலே பார்த்திங்கன்னா செங்கவர்க்கையில் ஒன்று வந்து நல்ல காய் வந்து பழுத்தே இருந்துச்சு. வாங்க ஒரு நிமிஷம் இருக்க பார்ப்போம். இதில் செங்கவர்க்கையில் ஒரு காய் தான் கிடந்துச்சு, நல்ல பழுத்து போய் கிடந்துச்சு. அது கீழே விழுந்துச்சு பழுத்து. பார்த்தீங்களா, இது செங்கவர்க்கை பழத்தை பாருங்கள். அது மரத்திலே வந்து தன் பழமாக பழுத்து விழுந்தது. இந்த இதில் வந்து கிடந்துச்சு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டை ரகம் தான். நம்ம செடி பார்த்திங்களா, செடி ஹைட்டே இவ்வளோ தான், ஒரு 4 அடி தான் இருக்குது. இந்த 4 அடியிலே பார்த்திங்கன்னா நமக்கு பழமே வந்து பழுத்து விழுந்துச்சு. செங்கவர்க்கை மாம்பழம் பார்த்திங்களா, இதுவும் செங்கவர்க்கை தான். பூத்து அப்படி சின்ன இதிலே வந்து பூவும் காயுமாக தான் எல்லாமே இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா கொய்யாவில் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரு 4-5 வெரைட்டிஸ் இருக்குது. அதில் நம்ம கட்டையில் நம்ம வந்து ரொம்ப காய்ச்சி நம்ம மாடி தோட்டத்தில் அதிகமாக யூஸ் பண்ணுற ரகங்கள்னு பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா தைவான் பிங்கு. இது பார்த்திங்கன்னா இது ஒரு குட்டை ரகம் தான், தைவான் பிங்கு. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி கூட இருக்காது. ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா பூவோடு தான் எல்லாமே காய்ச்சி கிடக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா அத்தி. பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அத்தி பார்த்திங்களா, சின்ன செடி தான். ஆனால் பார்த்திங்கன்னா அத்தியில் எல்லாமே காய் வந்து நம்ம பார்த்திங்கன்னா கொத்தாக அத்தி ஒரு 2 அடி கூட இருக்காது செடி. ஆனால் அத்தியில் வந்து காய் வந்து இவ்வளவு. ஏன்னா இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒற்றகம் தான். எல்லாமே இந்த ஒற்றகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம முன்னாடி வந்து மரங்களாக வளரும், நம்ம வைக்கிறது இடம் இல்லாமல் பாங்க. ஆனால் இதெல்லாம் அப்படி கிடையாது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் மாடி தோட்டத்திலே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், மேலே தோட்டங்களே வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இலந்தை. இந்த இலந்தை மரம் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ நம்ம முன்னாடி உள்ள இலந்தை வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து சின்னதாக இருக்கும். இப்போ வர அந்த ஒட்டு இலந்தை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு க்ரீன் ஆப்பிள் மாதிரியே இருக்கும். காய் வந்து ஒரு க்ரீன் ஆப்பிள் மாதிரியே இருக்கும். இந்த இலந்தையோட காய் வந்து இப்போ வந்து நம்ம ஆப்பிள் சைஸில் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இதுவும் வந்து மாடி தோட்டத்தில் நம்ம யூஸ் பண்ணுறது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து இது வந்து நமக்கு கொய்யாவில் வந்து L49 லக்னோ. இது வந்து நம்ம கொஞ்சம் ஓரளவு மரமாட்டு தான் வளர்ந்து வரும். நம்ம சின்ன செடியிலையும் காய்க்கும், ஆனால் கொஞ்சம் பெரிய மரமாட்டம் வளர்ந்து வரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள். இங்கே பாருங்கள், செடியே வந்து ஒரு 1 அடி 1.5 அடி ஹைட்டு தான் இருக்கும் வாட்டர் ஆப்பிள் செடி. அதுலேயே பாருங்கள் காய்க்க ஆரம்பிச்சிச்சு பார்த்திங்களா. இது வந்து வாட்டர் ஆப்பிள் க்ரீனு, அதாவது பெரிய இதாக இருக்கும், பெரிய காயாக வரும். இது நல்ல ஸ்வீட்டாகவும் இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா குரோட்டன்ஸ் கொய்யா. இது குரோட்டன்ஸ் கொய்யா பார்த்திங்கன்னா செடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த குரோட்டன்ஸ் முன்னாடி நம்ம வீட்டுக்கு அழகு செடி வைப்போம், குரோட்டன்ஸ் அந்த குரோட்டன்ஸ் கலர்லேயே இருக்கும். அதனால் இது பேர் குரோட்டன்ஸ் கொய்யாவும் கலர் பார்த்திங்கன்னா இதுவும் பாருங்கள், அந்த கொய்யா கலரும் வந்து நமக்கு டபுள் கலரில் இருக்கும், 2 கலரில் வரும் அந்த காயும் பார்த்திங்களா. அந்த காயும் வந்து நம்ம அந்த குரோட்டன்ஸ் கலர்லேயே இருக்கும். அதனால தான் இது வந்து குரோட்டன்ஸ் கொய்யா. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கொய்யாவிலே வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கு, நல்ல நம்ம எல்லோரும் வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி
அந்த பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாக அந்த கொய்யாக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சிவப்பு கலரில் இருக்கும். இது வந்து அர்காகிரான்னு சொல்லுவாங்க. அந்த கொய்யா பேர் வந்து பார்த்திங்கன்னா அர்காகிரான்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு மாடி தோட்டத்திலே வச்சாலும் தான், இல்லை வீட்டு எங்கே வச்சுருந்தோம் எப்பவும் ஆல் சீசன் இதில் வந்து காய் இருக்கும் உங்களுக்கு. பார்த்திங்களா எப்போவுமே என்ன பழுத்து சின்ன அந்த செடியிலே வந்து காய் வந்து பழுத்து விழுந்துச்சு. சரிங்களா, இது வந்து உள்ளே பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து உள்ளே வந்து ஃபுல் அந்த ரெட் கலரில் இருக்கும். தெரியுதுங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா அர்காகிரான். உள்ளே வந்து ஃபுல் சிவப்பாக இருக்கும். இதில் காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாக இருந்த மாதிரி இருக்கும். காய் கொஞ்சம் பெரிய காயாகவும் இருக்கும். இது வந்து அர்காகிரான். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு களப்பாடி மாவு. களப்பாடி இது வந்து பழங்களில் மாம்பழங்களே வந்து அதிக ருசியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா களப்பாடி தான். இது பார்த்திங்கன்னா ஒரு 4-5 அடி 4 அடி தான் ஹைட் இருக்கும். இப்போ இதிலே பார்த்திங்களா அந்த சின்ன செடியிலே வந்து காய் வந்து காய்ச்சி விளைச்சலும் வந்தாச்சு. இப்போ நம்ம அந்த செங்கவர்க்கில் பார்த்த மாதிரி இதுவும் 2-3 நாளில் பழுத்துரும். இதுலேயும் பார்த்திங்கன்னா எல்லா இடமும் காய்கள் நிறைய வந்து பிஞ்சு பிடிச்சிச்சு. எல்லாமே சின்ன சின்ன காய்கள் ஆங்காங்கே வந்து காய்க்க ஆரம்பிச்சு. என்ன இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நிறைய காய்களும் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதை காமிக்கிற இன்னும் நம்மகிட்ட நிறைய ரகங்கள் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா குட்டை ரகங்கள். எல்லாமே குட்டை ரகம்னா நம்ம எப்படி சொல்லணும்னா நம்ம அந்த மாடி தோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் சப்போட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன செடிகளே வந்து நமக்கு காய்க்கக்கூடியது. இப்போ முன்னாடி நம்ம ஒரு செடிகள் வைக்கணும்னு பார்த்திங்கன்னா நமக்கு அதில் ஒரு நமக்கு ஒரு 10க்கு 10 இடம் வேணும். அப்போ தான் அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு செடி நட முடியும் அப்படின்னு நினச்சி நம்ம செடிகள் வந்து நடுறதில்லை. இப்போ இதெல்லாம் அப்படி இல்லை. ஒரு சின்ன ஒரு பெரிய தொட்டி இருந்தாலே போதும், இல்லை நம்ம இப்போ ஒரு மாமரம் வைக்கணும் ஒரு பேரல் இருந்தாலே போதும். அதை கட் பண்ணி நம்ம அதுக்கு உள்ள மண் கொக்கோ ஃபீட்டு உரங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம மாடியில் தூக்கி வச்சோம்னா நம்ம லைஃப் லாங் மாடியிலேருந்து காய்ச்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு. இப்போ அந்த மாதிரிப்பட்ட எல்லாமே வந்து குட்டை ரகங்கள் தான். இந்த கொய்யா ரகம் இருக்கட்டும், இந்த வாட்டர் ஆப்பிள், மாமரம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து குட்டை ரகம். நம்ம இதுக்கு வந்து முன்னாடி மாதிரி பழைய பெரிய பெரிய இடங்கள் வந்து தேவையில்லை. இப்போ இந்த மாமரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பங்கனப்பள்ளி மாவுக்கெல்லாம் பெரிய மரம் மாதிரி முன்னாடி வளர்ந்து போகும். அதுக்கு வந்து நிறைய இடங்கள் வந்து தேவைப்படும். ஆனால் இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா அந்த அளவு நமக்கு இடங்களே தேவையில்லை. நமக்கு ஒரு கம்மியான ஒரு சின்ன இடம் இருந்தால் போதும். அதில் வந்து நம்ம வந்து இதுங்களை வந்து வச்சு நம்ம அனுபவம் எடுத்துக்கலாம். பார்த்திங்களா எல்லாமே செடிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு தான் ஹைட்டு. எல்லாமே 4 to 5 அடி தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே காய்ப்பு பார்த்திங்களா எல்லாருமே வந்து காய் பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி குட்டை ரகங்கள் வந்து குட்டை ரக செடிகளாக இருக்கட்டும், இல்லை குட்டை ரகம் உங்களுக்கு எல்லா அந்த பழ வகைகள் எந்தெந்த பழ வகை இருந்தாலும் எல்லா பழ வகையும் மட்டும் இருக்குது. இப்போ நம்ம இதில் காயோடு இருக்கிற அந்த காய்களை மட்டும் தான் நம்மகிட்ட காமிச்சிருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி பழ வகைகளாக இருக்கட்டும், இல்லை வேறு செடிகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே மாடி தோட்டத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை நம்ம தோட்டங்களில் பெரிய அளவில் வச்சு அதனால் விவசாயம் நம்ம பண்ணாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா ரகமே வந்து பார்த்திங்கன்னா மிக குறைந்த விலையில் உங்களுக்கு தருவோம். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ரகமாக இருக்கும். இப்போ நிறைய பேர் நம்ம பங்கனப்பள்ளிலாம் முன்னாடி நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க, பங்கனப்பள்ளி வாங்கிட்டு போயெல்லாம் காய்க்கவே இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. முன்னாடி ஒரு நம்ம பங்கனப்பள்ளி வாங்கியிருக்கேன், மரமான பிறகு தான் காய்ச்சிருக்கு அப்படின்னு. இது பார்த்திங்கன்னா மரமானதில் இல்லை, செடி தான். பார்த்திங்கன்னா 5-6 அடி செடி தான் இருக்கும். செடியிலே பாருங்கள் காய் இவ்வளோ பெரிய காய்கள் வந்து மரங்கள் வந்து வராது. காய் பிடிக்கும். எப்படி பிடிக்கும், ஒரு சின்ன வந்து நம்ம சின்ன ஒரு பிஞ்சு மாதிரி வந்து அதுக்கப்புறம் உடனே வந்து உருந்து போயிடும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. அந்த காய் அதிலேயே வந்து காய்ச்சி பழமாட்டம் ஆகி கீழே விழுந்துருக்கு. அப்போ அந்தளவு ஒரு வீரியமான ஒரு அருமையான ஒரு ரகம். இந்த மாதிரி ஒரிஜினல் ரக மாஞ்செடிகளாக இருக்கட்டும், இல்லை பல வகை செடிகளாக இருக்கட்டும், எந்த ரகமாக இருந்தாலும் நம்ம நர்சரி பார்த்திங்கன்னா நவீன விவசாயி நர்சரி கார்டன் ஈத்தாமலில் இருக்குது. நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.